நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதில் நிறைய பேரை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. ஆனால் செங்கோட்டையன் பற்றியும் விஜய் பற்றியும் ஏன் சார் பேசவே இல்லை இவங்க? அது கேட்டார், தமாஷா சொன்னாங்க. இது ஒரு பொதுக்குழுவே இல்லை, இது தேர்தல் கமிஷனுக்காகவும் இதுக்காகவும் நடத்தின பொதுக்குழு அப்படின்னாங்க. ஆனால் ஒரு 5000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஏடிஎம்கேக்கு இன்னும் பேசிக்காக அவங்க ஸ்ட்ரென்த் இருக்குது. 10,000 பேருக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க செங்கோட்டையனை பற்றி கண்டுக்கவே இல்லை. அப்போது இது ஃபுல்லாக அமித்ஷாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இந்த பொதுக்குழு நடக்குது. செங்கோட்டையன் எங்கே போயிருக்காரு? தாவேக்காக்கு போயிருக்காரு. வர 18ஆம் தேதி அவர் அங்கே 81 கண்டிஷன்ஸ் போட்டிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். 81 கண்டிஷன்ஸோட 18ஆம் தேதி அவர் அங்கே ஈரோட்டில் விஜயை வச்சு கூட்டம் நடத்த போகிறார். கண்டிப்பாக அங்கே ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணி தான் பேசுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவங்க தாவேக்காவை அட்டாக் பண்ணி பேசவே இல்லை. அப்போது இவங்க விஜய் மறுபடியும் உள்ளே வருவார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அங்கே அவர் பேசும்போதும் கூட முழுக்க அவர் 14 முறை ஸ்டேட்ஹுட் வாங்க ட்ரை பண்ணாங்க. அப்போது பார்த்திங்கன்னா முழுக்க காங்கிரஸ் இருந்தது. 10 முறை இருந்தது காங்கிரஸ். மாநில அந்தஸ்து கோரி பாண்டிச்சேரியிலேருந்து இவங்க விண்ணப்பம் அனுப்பும்போது 10 முறை பவரில் இருந்தது காங்கிரஸ். 4 முறை இருந்தது பிஜேபி. அவர் அங்கே அந்த பிஜேபியும் அட்டாக் பண்ணல, காங்கிரஸையும் அட்டாக் பண்ணல. இவங்க பொதுக்குழுவில் செங்கோட்டையனையும் அட்டாக் பண்ணல, விஜயும் அட்டாக் பண்ணல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் துரோகிகளை மன்னிக்க மாட்டேன்னு சிவி சண்முகம் பொதுக்குழுவில் பொங்குறார். கட்சியை இந்த அளவுக்கு பண்ணது துரோகிகள் தான், நம்ம தோக்கவே இல்லை, நம்மளை தோக்கடித்தது துரோகிகள் தான் நம்மளை தோக்கடித்தாங்க அப்படின்னு அவர் பண்ணுறாரு. ஆனால் அங்கே அமித்ஷா ஓபிஎஸ்சியும் டிடிவி தினகரனையும் உள்ளே சேர்க்கணும் அப்படின்றதுல அவர் கீனாக முயற்சி பண்ணிட்டு. இது எந்த அளவுக்கு போச்சுன்னு சசிகலா சைட்லன்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் எடப்பாடியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ரிலீஃபு. இப்போது எடப்பாடி தான் எல்லாம், எடப்பாடி தான் அடுத்த சிஎம்மு அப்படின்னு எடப்பாடிக்கு எதிர்ப்பானவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. நத்தம் விஸ்வநாதனை கொண்டு வந்துட்டாங்க, சிவி சண்முகத்தை கொண்டு வந்துட்டாங்க, தங்கமணி திமுகவோட போவார் அப்படின்றவரை அவரை கூப்பிட்டு பொதுக்குழுவில் நன்றி சொல்ல வச்சுட்டாங்க. ரைட்டா? எல்லாரையும் எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரையும் எடப்பாடி ஆதரவாளர்கள், எடப்பாடி தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பார் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சி கூட அதிமுகவுக்கு ஆதரவாக வரல. இப்போ வரப்போகிறதா சொல்லக்கூடிய டிடிவி தினகரன்கிட்ட அண்ணாமலை போய் பேசிட்டு அண்ணாமலை டெல்லிக்கு போயிருக்கார். மறுபடியும் அவருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுக்க போகிறாங்க, அதனால் என்னை எதிர்க்காதீங்க அப்படின்னு எடப்பாடிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு போனதாக ஒரு தகவல். எடப்பாடி காலில் கெஞ்சிட்டு தான் அண்ணாமலை என்னை தயவு செஞ்சு எதிர்க்காதீங்க, என்னை எதுவும் மோசம் பண்ணிடாதீங்க, எனக்கு ஏதோ ஒரு பதவி கொடுக்குற மாதிரி இருக்காங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அண்ணாமலை கெஞ்சிட்டு தான் போயிருக்காரு. இப்போது டிடிவி தினகரன் உள்ளே வராரு. அவருக்கு என்ன இருக்குது? லண்டன் ஹோட்டல் கேஸ் இருக்குது. லண்டன் ஹோட்டல் கேஸ் ஒரு 1000 கோடி ஹோட்டல் வாங்கி வச்சுருக்காரு. அந்த 1000 கோடி ஹோட்டல் உனக்கு தான் அப்படின்னா, ஐயா நான் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு அவர் சொல்லிவிடுவார். இவருக்கு கரவேஷ்டி கட்டணும், ரைட்டா? 2 பேரில் காட்டணும், யார்? ஓபிஎஸ்க்கு. அப்படின்னா நீ 10 நாள் சும்மா வாய் மூடிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் தான் அவைத்தலைவர். ஏன்னா தமிழ் மகன் ஹுசேன் இன்றைக்கே பொதுக்குழுவில் அவைத்தலைவர் பதவிக்கு அவர் வரவே இல்லை. நம்ம கேபி முனுசாமி தான் அவைத்தலைவர் பதவிக்கு வந்தார். அப்போ அவைத்தலைவர் பதவி வேக்கண்ட்டுன்னு காமிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஓபிஎஸ் வந்துடுவார். இன்னும் ஒரு 10 நாளில் அதெல்லாம் நடக்கும். இதுக்கு நடுவில் அமித்ஷா சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வரும்பொழுது அவர் விஜயோட பேசுகிறார். விஜய் மேலே கரூர் சிபிஐ கேஸ் வரப்போகுது.
ரைட்டுங்களா? அது இல்லாமல் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மேலே NSA நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் அவர் அந்த போட்ட ஜென்சி ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது விஜய் மேலே கை வச்சா ஜென்சிக்கள் பொங்கி எழுந்து தமிழ்நாட்டை அழிச்சிடுவாங்க அப்படின்னு ஒரு ட்வீட்டு. அந்த ட்வீட்டில் வந்து அவருக்கு வந்து NSAவும் NIAவும் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் அட்ராக்ட் ஆகுது. அதனால் அது வரும் அப்படின்றத வச்சு விஜயை கூப்பிட்டு மிரட்டி அவர் வந்து பிஜேபிக்கு வந்துடுவார், பிஜேபி ADMK அலையன்ஸ்க்கு வந்துடுவாருன்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கிறதுனால அதுக்கு முன்கூட்டியே இவங்க வந்து செங்கோட்டையனை பற்றியும் பேசல, விஜயை பற்றியும் பேசல. ஸோ இப்போ இதோட கோர் பாயிண்ட் ஆஃப் வியூவே எப்படினாலும் அவங்க கூட அலைன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இவங்களை அட்டாக் பண்ணாமல் இருந்திருக்காங்களே சார்? ஆமாம், கோர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யாருக்கும் வெக்கம் இல்லை. இப்போது ஓபிஎஸ்க்கும் வெக்கம் இல்லை. டிடிவி தினகரன் இவ்வளோ நாள் எடப்பாடியை நான் ஏற்க மாட்டேன், துரோகத்தை ஏற்க மாட்டேன்னு அவருக்கும் வெக்கம் இல்லை. ரைட்டுங்களா? இப்போ பிஜேபி என் கொள்கை எதிரி, நான் வந்து பிஜேபியை ஏற்றுக்க மாட்டேன், நான் பெரியாரின் வாரிசு அப்படின்னு சொன்ன விஜய்க்கும் வெக்கம் இல்லை. ரைட்டா? இப்போ இவங்களுக்கு வந்து இன்டாக்டாக காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்கிறதுனால அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணுன்றது பார்க்குறாங்க. போன சட்டமன்ற தேர்தலில் 75 தொகுதி ADMK ஜெயிச்சது. கிட்டத்தட்ட 50 தொகுதி வந்து தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் வாக்குகளை வந்து டிடிவி தினகரனால் இழந்தது. அதனால் டிடிவி தினகரனை இந்த முறை கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி போன தடவை பார்லிமெண்ட் தேர்தலில் 18% வாக்குகள் இவங்களெல்லாம் வச்சு தான் அண்ணாமலை வந்து ப்ரெஸ் பண்ணார். எடப்பாடி தனியாக நின்று பிஜேபிக்கு எதிராக 20% ஓட்டு வாங்கி காமிச்சார். ஸோ 20 + 18 38. ரைட்டா? போன சட்டமன்ற தேர்தலில் இவங்க பண்ணது எல்லாத்தையும் வச்சு அந்த 10.5% இடஒதுக்கீடெலாம் இவர் வந்து சட்டமன்ற தேர்தல் அப்போ கொடுத்தது. இதை வச்சு இவருக்கு 50 தொகுதிகள் கிட்டத்தட்ட இழப்பு வந்து ஏற்படுத்தினார் டிடிவி. அந்த டிடிவியை உள்ளே எடுத்துக்கிறாங்க, ஓபிஎஸ்ஸை உள்ளே எடுத்துக்கிறாங்க, ஓபிஎஸ்ஸை கட்சியிலே சேர்க்குறாங்க. டிடிவியை வந்து இன்றைக்கி கூட்டணி அமைப்பதற்கான வியூகம் அமைப்பதற்கான அதிகாரம் முழுக்க ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னா டிடிவியை உள்ளே எடுக்கிறது. ஏன்னா டிடிவி எதிரி துரோகின்னு எடப்பாடியை பேசினால அவருக்கு வந்து சமரசம் பண்ணுறதுக்கு 1000 கோடி ரூபாய் ஹோட்டல், லண்டன் ஹோட்டல் கேஸ் இருக்குது, அது வந்து உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொய் வாக்குறுதியாக கூட கொடுக்கலாம். அந்த கேஸை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அமித்ஷா கொடுக்கலாம். இவர் அவ்வளோதான். அது அமமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் யோசிக்கணும். இவர் வந்து கட்சி நடத்துகிறதே வந்து இந்த லண்டன் ஹோட்டல் கேஸுக்கும் ரெட்டைலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்குக்கு தான் கட்சி நடத்துகிறார். நாளைக்கு அதெல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னா அவர் லண்டனுக்கு போயிடுவார். ஒரு தமிழ்நாட்டிலேயே அவர் இருக்க போகிறதில்ல. அமமுகக்காக பயங்கரமாக பேசின பத்திரிகையாளர்கள்லாம் எனக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க பேசுகிறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் எண்ட் ரிசல்ட் வந்து அதிமுக விஜய் ப்ளஸ் டிடிவி ப்ளஸ் ஓபிஎஸ் இதெல்லாமே ஒன்றா சேர்றது தான் எண்ட் ரிசல்ட்டு. அமித்ஷா வந்த உடனே கூப்பிட்டு இந்த ரெண்டுத்தையும் சொல்லி விஜயை ரைடு விடுவார். அதனால தான் விஜய் வந்து எதுவுமே சொல்லலை. அதுக்கு ஒரு சிக்னல் காட்டுற மாதிரி தான் வந்து ரங்கசாமியை பாராட்டிட்டு பாண்டிச்சேரியில் வந்து எல்லாமே செட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. ரங்கசாமி யாரோட அலையன்ஸில் இருக்காருன்னா பிஜேபியோட அலையன்ஸில் இருக்கார். நமச்சிவாயம்ன்ற ஒருத்தர் பிஜேபி மினிஸ்டரா, போலீஸ் மினிஸ்டராகவே அங்கே இருக்கார். அதனால் அதுக்கான செட்டப்பு இப்போ எல்லாமே இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது 18ஆம் தேதி வந்து செங்கோட்டையன் கூட்டம் நடத்த போகிறாரு. அந்த கூட்டத்துலேயும் ஆன்டி ஏடிஎம்கே விஷயங்களை வந்து விஜய் பேச மாட்டார். ஏற்கனவே மொத்தம் வந்தது இன்றைக்கி தான் சொன்னாங்க, மொத்தம் எவ்வளோ பேர் வந்தாங்க கூட்டம் ஸ்ட்ரென்த் எப்படின்னு போலீஸ், பாண்டிச்சேரி போலீஸ் எவ்வளோ சொல்லிங்கன்னா 7500 பேர். ரைட்டா? அவ்வளோதான் பாண்டிச்சேரி ஸ்ட்ரென்த்து. இவர் எல்லாத்தையுமே இவருக்கு கட் பண்ணாங்கன்னா பாண்டிச்சேரி மாதிரி போலீஸ் கட் பண்ணாங்கன்னா இவருக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. விஜய் ஒரு பேப்பர் பூதம், அவ்வளோதான். இவரோட ஸ்ட்ரென்த் வந்து இவ்வளோ தான் அப்படின்றது வந்து பாண்டிச்சேரி கூட்டம் வந்து ப்ரூஃப் பண்ணிடுச்சு. ரைட்டா? நம்ம நேற்று பேசின பாண்டிச்சேரி பற்றி அதோட கண்டினியூவேஷன் வந்து பாண்டிச்சேரியில் இவர் இதுவாகிட்டார்.
இப்போது நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் வச்சுருக்காரு. அதில் விஜயும் கலந்துக்கிறாரு. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு அப்புறம் வந்து 18ஆம் தேதியை தொடர்ந்து அவர் என்னென்ன பண்ண போகிறாருன்றத பிளான் பண்ணுறாங்க. 18ஆம் தேதியை தொடர்ந்து அவர் 25ஆம் தேதி போயிடுறாரு ஜனநாயகன் ரிலீஸ்க்கு. அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் வர்றாரு. ஜனவரி பீரியடுக்குள்ளே வந்து உங்களுக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். 2 மாதத்தில் இவர் என்ன சுற்றுப்பயணம் செஞ்சு இவர் என்ன பண்ணிட போகிறாரு, ரைட்டா? அதுக்கான கேப்பே வந்து அவருக்கு கிடையாது. ஸோ வந்து விஜய் வந்து ஒரு ஃப்ளாப் சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆகுது. இப்போ QR கோடு கொடுத்துருக்காங்க, மாவட்ட செயலாளர்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு பில்டப் வந்து போயிட்டுருக்கு. இப்போ விஜய் வந்து அதை அட்ரஸ் பண்ண போகிறார். இதுதான் விஜய் இன் டோட்டல். இவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே உள்ளே வர மாதிரி ஒரு சிக்னல் இருக்குது. சார், ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவர்களுடைய மனைவியோட தம்பி சார்லஸோட தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சார்லஸ் அவர்கள் ஒரு புது கட்சி தொடங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். அது என்ன? அந்த கட்சி பேர் வந்து லட்சிய ஜனநாயக கட்சி. பார்த்துங்க, லட்சியம். இவர் வந்து பாண்டிச்சேரியில் சிஎம் ஆகணும். அதுக்கான இவர் வந்து இப்போவுமே பாண்டிச்சேரியில் ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பார். இவங்க குடும்பம் ரொம்ப வித்தியாசமான ஒரு குடும்பம். இந்த சார்லஸ்க்கு இன்னொரு தம்பி இருக்கார், டைசன். அவர் எப்படின்னா மே 17 இயக்கம் சீமான் இந்த டீமோடு அவர் போவார். சீமான் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு சீமான் வந்து ஒரு போகஸ் அப்படின்றத புரிஞ்சு வெளியில் வந்துட்டார். மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தியோடு சேர்ந்து இந்த பையனோட இன்ட்ரெஸ்ட்டை கேள்விப்பட்டால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த அருந்ததியர் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் படிக்க வைக்கிறது, அவங்களுக்காக காலேஜ் சீட்ஸ் வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த குடும்பமே, மார்ட்டின் குடும்பமே ரொம்ப வித்தியாசமான குடும்பம். ஏன்னா லாட்ரியில் சம்பாதிச்ச காசு வந்து யாரும் எதிர்பார்க்காத காசு. இப்போ சும்மா இருந்த ஏழைக்கு ஒரு லாட்ரி அடிச்சுட்டா என்ன செய்வான், அது மாதிரி இவங்க ஃபுல்லாக லாட்ரியில் சுரண்டி சம்பாதிச்ச காசு தான். இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட வந்து யாருமே பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது சார்லஸ் வந்து அவர் வந்து ப்ரோ பிஜேபி தான். ஏட்டா அங்கே ஒரு ஜான்னு ஒரு எம்எல்ஏ வச்சு அங்கே ஒரு 100 கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய செலவு பண்ணுவார். அவரோட கனவு வந்து பாண்டிச்சேரி சிஎம் ஆகுது. ஆதவ் அர்ஜுனோட கனவு வந்து தமிழ்நாட்டில் டெப்டி சிஎம் ஆகுது விஜய்க்கு பதிலாக. விஜய் கூட்டணி கட்சியில் வந்தால் கூட்டணி ஆட்சின்றது தானே வருது. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி சொல்லிட்டார் ஏடிஎம்கே ஆட்சி தான், கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுன்ட்டு. டோட்டலாக எப்படியாவது நம்ம வந்து ஜெயிச்சு கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா நம்ம வந்து டெப்டி சிஎம் ஆகிடணும். 4 படத்தில் நடித்த உதயநிதி டெப்டி சிஎம் ஆகுறாரு, நம்ம ஆக முடியாது அப்படின்னு. அதுக்கு பதில் விஜய் வேணால் டெப்டி சிஎம் ஆகலாம், அவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அதனால் விஜய் வேணால் டெப்டி சிஎம் ஆகும். இவங்க குடும்பமே வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் இருக்குது. சார், நேற்றைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து தகவல் எந்த மாதிரி இருக்குன்னா, அவர் வந்து பாஜகவோடையும் அதிமுகவோடையும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது சார். அது உண்மையா? அதாவதுமா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து எல்காட் கம்பெனியில் வந்து அவர் தான் கான்ட்ராக்டை டிசைட் பண்ணுறாரு. அந்த எல்காட் கம்பெனியில் வந்து மேஜர் கான்ட்ராக்ட் கம்பெனி வந்து ஜிக்மா. இந்த ஜிக்மா மூலமாக தான் அவங்க வந்து கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க எல்காட்டுக்கு. இது மூலமாக தான் அப்போது அவருடைய ஃப்ரெண்டு இருக்கார் சவுக்கு சங்கர், அவருக்கெல்லாம் வந்து காசு போகிறது வந்து ஜிக்மா மூலமாக தான் போகுது. அதை வந்து கொண்டு போய் கொடுக்கறது வந்து அவரோட பிஏ வருண் அப்படின்ற அடிப்படையில் தான் இருக்குது தகவல்கள் வருது. இப்போது வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கிடையாது. போன எலெக்ஷனில் வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறது, தேர்தல் வியூக அமைப்பு, அந்த மாதிரி ஐபேக்கோட ஒரு ஜாயிண்ட் ஆகி ரொம்ப பெரிய அளவில் ஐபேக்கோடையும் சப்ரீசனோடையும் ஜாயிண்ட் ஆகி ரொம்ப பெரிய அளவில் வேலை செஞ்சுருந்தார். இப்போ வந்து அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார், ரைட்டுங்களா?
இவரோட ஆன்டி ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இவர் வந்து சசிகலா நடராஜனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கார், ரைட்டுங்களா. இப்போவுமே பிஜேபி ஆட்களோடையும் இவர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கார். அந்த மதுரை மத்திய தொகுதின்றது ஒரு விதமான மைனாரிட்டி இருக்கக்கூடிய தொகுதிகள் தான். அந்த தொகுதியில் வந்து டம்மியான கேண்டிடேட்ஸ் தான் வந்து ஏடிஎம்கே வந்து போடுறாங்க. இவருக்கு எதிராக போட்டது வந்து டம்மி கேண்டிடேட் தான் போடுறாங்க. அதே மாதிரி இவர் சில இடங்களில் வேட்பாளர் போடுறாரு. உதாரணத்துக்கு செல்லூர் ராஜுக்கு இவர் ஒரு டம்மி வேட்பாளரை தான் இவர் போட்டிருக்கார். இவர் ரெக்கமெண்ட் பண்ணி திமுகவில் ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு தான் செல்லூர் ராஜு வர்றார். இப்போது இவர் நிற்கக்கூடிய மதுரை மத்திய தொகுதிக்கு வந்து பிஜேபியிலேருந்து டம்மி கேண்டிடேட் போடுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான ஆபத்து. இது வரைக்கும் இவர் டிவிகேல சேர போகிறாரு, பிஜேபியில் சேர போகிறாருலாம் ரூமர் வரும். ஆனால் அதுக்கெல்லாம் இவர் ஒரு சின்ன மறுப்பு கூட கொடுத்ததில்ல. மறுப்பு கொடுத்தா என்ன தப்பு? நான் டிவிகேல இவர் சேர போகிறாருன்னு இது வரைக்கும் ரூமர் வருது. ஆனால் அதுக்கு ஒரு மறுப்பு கொடுக்கணுன்றது வந்து அடிப்படை அரசியல்வாதியுடைய தகுதி. அந்த வேலையே அவர் செய்ய மாட்டார். ஸோ இவருக்கு வந்து அந்த பழைய சசிகலா நடராஜன் லிங்க்குன்றது வந்து அது ஃபினான்ஷியல் லிங்க். அது அவங்களுடைய பணத்தை வந்து இவர் ஹேண்டில் பண்ணாருன்றது தான் அவர் மேலே வரக்கூடிய இப்போது அவரை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை நோண்டினோன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் வெளியில் வரும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு திராவிட இயக்க குடும்பத்தில் திராவிட இயக்கத்தை திமுகவை உருவாக்கின ஒரு குடும்பத்திலிருந்து வந்தாலும் அவருடைய நடவடிக்கைகள் நல்லா இல்லை. அவருடைய நடவடிக்கைகள் நல்லா இல்லை அப்படின்றதுனால தான் வருண்னு ஒருத்தரை ராமசீனிவாசனுடைய சொந்தக்கார பையனை பிஏவாக வச்சுருக்கார் இன்றைக்கி வரைக்கும். அந்த வருண் மூலமாக தான் இந்த ஜிக்மோ கான்ட்ராக்டு, இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே டிசைட் பண்ணுறது வருண் மூலமாக தான். இவரும் சவுக்கு சங்கரும் கோயம்பேடில் சந்தித்து பண பரிமாற்றத்தில் ஈடுபடுறாங்கன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான தகவல் அப்படின்னு தான் தெரியுது. சார், இப்போ பிடிஆர் அவர்கள் வந்து திமுகலேருந்து வெளியே வந்தால் இது திமுகக்கு பெரிய லாஸா இல்லை பிடிஆருக்கு ஒரு பெரிய லாஸாக இருக்குமா சார்? எப்போவுமே ஜோசப் ஸ்டாலின் சொல்வார், ஆர்கனைசேஷன் பெருசா இண்டிவிஜுவல் பெருசா அப்படின்றது ஒரு கேள்வி. ஒரு ஆர்கனைசேஷன் பெருசா இண்டிவிஜுவல் பெருசான்னு நீ கேள்வி கேட்டிங்கன்னா ஆர்கனைசேஷன் தான் எப்போவுமே பெருசு, இண்டிவிஜுவல் பெருசு கிடையாது. இப்போ ஒரு தனிநபர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து விலகுறாருன்னா அது வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெரிய லாஸை உருவாக்காது. அந்த தனிநபர் வந்து ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தனிநபர், இப்போ எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு ஆள் விலகினார்னா லாஸ் ஆகிடும். இப்போது வைகோ விலகும்பொழுது அவரால் மக்கள் நல கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணின்னு கேம் விளையாடி திமுகவுக்கு லாஸை உருவாக்க முடிஞ்சது. அது மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு நல்ல இன்டலெக்சுவல். பட் அவர் எவ்வளோ இன்டலெக்சுவல்ன்றது தான் வந்து அந்த டேப்பில் தெரிஞ்சதில்ல, அவர் வெளியீட்டு டேப்பில். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பெருசாக ஆர்கனைசேஷன் பெருசானா ஆர்கனைசேஷன் தான் பெருசு. பிடிஆரில் அவங்க அப்பா போனால் கூட திமுகவுக்குலாம் எந்த லாஸும் வராது. ஓகே சார். இப்போ செங்கோட்டையன் போயிட்டார், ஏடிஎம்கே நான் லாஸ் ஆகிடுச்சான்னா இல்லை. சார், முதல் கேள்வி அப்பயே சொல்லியிருந்தீங்க, அமித்ஷா சென்னை வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்ற ஒரு விஷயம். அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் நிறைய கட்சி ரீதியான மாற்றங்கள், அரசியல் ரீதியான மாற்றங்கள் நிறைய ஏற்படும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்களே சார், நடக்குமா அப்படி? ஆமாம்மா, அதாவது இன்றைக்கி அதிமுக பொதுக்குழுவே அமித்ஷா பொதுக்குழு தான். அங்கே பேசப்பட்ட விஷயம், அதில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அதான். கப் சிப் கபர்தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆள் வெளியில் போயிருந்தா என்ன சவுண்டு தெரியுமா வரும்? துரோகி, அது இதுன்னு சொல்லிட்டு பெருசாக வரும். இன்றைக்கி சிவி சண்முகம் மட்டும்தான் லைட்டாக துரோகி அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவே வந்து அமித்ஷா வந்து அதை சம பண்ணுறதுக்கு தான் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் 2 பேரையும் உள்ளே கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலையை வந்து அதுக்காக போய் பேசிக்கிட்டு இருக்காரு டெல்லியில். அதை வந்து தான் இன்றைக்கி பொதுக்குழு எதிரொலிச்சுது. இனிமேல் பட்டுமா இந்திய அரசியலில் எதுவுமே பிஜேபி இல்லாமல் நடக்காது. பிஜேபியோடைய ரோல் இல்லாமல் இந்திய அரசியலில் எதுவுமே கிடையாது. ஒரு காலத்தில் அந்த மாதிரி நிலையில் இருந்தது காங்கிரஸ்.
காங்கிரஸோட அதே நிலையை இன்றைக்கி வந்து பிஜேபி எடுத்துருச்சு. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரங்கள், சுப்ரீம் கோர்ட்டு, தேர்தல் கமிஷனு, எல்லாம் நாடாளுமன்றம் எல்லாத்தையுமே அவங்க கையில் வச்சுருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ திருப்பரங்குன்றம் இதில் வந்து இம்பீச்மெண்ட்டுக்கு போகிறாங்க. 120 எம்பி கையெழுத்து வேணும் லோக்சபாவில். ஆனால் நிறைவேறதுக்கு 2/3 எம்பியோடைய மெஜாரிட்டி இருக்கணும். அப்போ தான் இம்பீச்மெண்ட் பண்ண முடியும். 2/3 வந்து இந்தியா கூட்டணிக்கிட்டே இல்லை. அப்போது அவரை இம்பீச்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அமித்ஷா வந்து ஒரு ஃபார்மடபிள் அலையன்ஸை உருவாக்கி ஒரு ரிப்ளை வந்து திமுகவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான மிஷனில் அவர் வர்றாரு. அந்த மிஷனில் வந்து அவர் விஜயை மிரட்டுறாரு. வர்ச்சுவலாக விஜயை மிரட்டுறாரு. வரலனா நீ காலின்றார். ஸோ விஜய் அந்த மிரட்டலுக்கு பயப்படுவாரா? ரைட்டா? என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வழிப்பறி கொள்ளையர்கள் அதிகமாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மடியில் நிறைய காசு வச்சுட்டு போனான்னா பயப்படுவாங்க. அப்போது ஒன்றுமே இல்லாதவன் என்ன சொல்லுவான், எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, அப்படி தான் சொல்லுவான். ஸோ விஜயோட மடியில் என்ன கனம் இருக்குது, அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. எடப்பாடியுடைய சொந்தக்காரங்க மேலே கேஸ் போட்டாங்க. எடப்பாடியுடைய உறவினர் ஒரு ஃப்ளைட் வாங்கி ஒரிசாவில் நிற்க வச்சதே எடுத்துட்டார் அமித்ஷா. அதை வச்சு தான் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியே உருவாச்சு. அப்படின்னா விஜய் என்ன கனம் வச்சுருக்கார் மடியில், அதை கண்டுபிடிப்பாங்க. அதில் இவர் மயங்கி விழுவாரா? இவர் லீலா பேலஸில் தங்குறாரு. லீலா பேலஸில் இவர் தங்குறதுக்கு காரணம்னா விஜய் வீடு பட்டினப்பாக்கம். அதுக்காக தான் இவர் லீலா பேலஸில் தங்குறாரு. அப்போது ஒரு சீக்ரெட்டாக வந்து விஜய் அமித்ஷாவை பார்ப்பாரா அப்படின்றது தான் கேள்வி. அமித்ஷாவை தொடர்ந்து ஜனவரி மாதத்தில் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்ற ஒரு தகவல் வருது சார். அவர் வந்தால் கூட்டணி கட்சிகளிலும் சரி, திமுகலையும் சரி, எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் சார்? அதாவது ராகுல் வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்சியை வந்து பஞ்சாயத்து லெவலில், பூத் கமிட்டி லெவலில் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான விஷயங்களை வந்து இவங்க கூட்டம்லாம் போட்டு ஆலோசிக்கிறாங்க. ஒரு கூட்டம் போட்டதாக டிவியில் செய்தி வந்தது. அதில் 50 பேர் கூட இல்லை, ஒரு மாவட்ட தலைவர் போட்ட கூட்டத்தில். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஒரு மாநாடு மாதிரி நடத்துகிறாங்க. அந்த மாநாடு வந்து திருச்சியில் நடக்குது. அது வந்து இந்த கிராம சபை கூட்டம், கிராம சபைகளில் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு அது சம்மந்தமான கூட்டம்னு சொல்கிறாங்க. அதை வந்து திருநாவுக்கரசும் தங்கபாலுவும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு ஊர்வலம் நடக்குது. அதை வந்து ஜோதிமணியும் சுதாவும், மயிலாடுதுறை எம்பி பிரவீன் சக்கரவர்த்திக்கு பதிலாக போட்ட எம்பி, அந்த அம்மாவும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வெயிட்டேஜ் காட்டுறாங்க. அதை வச்சு ராகுல் வந்து திமுக கிட்ட நிறைய சீட்டு கேட்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது என்ன வெயிட்டேஜ்னு உளவுத்துறையை விட்டால் தெரியும். ஒவ்வொரு யாருக்கு எவ்வளோ காசு கொடுத்து கூட்டம் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்றது தெரியும். இப்போ விஜய்க்கே கூட்டம் இல்லைன்ற ஒரு கண்டிஷன் வரும்போது ராகுலுக்கு காங்கிரஸ்க்கு எவ்வளோ கூட்டம் வந்துடும்ன்ற ஒரு பெரிய ஆச்சரியக்குறியும் இருக்குது. அது எப்படி நடக்குதுன்றதை பார்த்து முடிவு பண்ணுவாங்க திமுக. சார், நேற்றைக்கு சொல்லியிருந்தீங்க டிஜிபி விஷயங்களில் வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் நடக்குது, நிறைய மாற்றங்கள் நடக்குதுன்னு. இப்போ அந்த விஷயங்கள் வந்து எந்த நிலவில் சார் இருக்குது? இப்போ ஜனவரி மாதம் எல்லாருக்கும் ப்ரொமோஷன் வருதுமா, அப்போது போஸ்டிங்ஸ் வருது. அப்போ போஸ்டிங்ஸ்க்கு இப்போவுமே வந்து க்ரியேட் பண்ணும் பல போஸ்டிங்ஸு. அந்த க்ரியேஷன் வந்து பெரிய அளவுக்கு நடக்குது. இந்த வாரம் வந்து போஸ்டிங் க்ரியேஷன் வந்து நடக்கும். புது புது பதவிகள் வந்து உருவாக்கப்படும். அந்த புது புது பதவிகளில் யார் அமர்வாங்க அப்படின்றது தான் போட்டியாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.